Hi friends, in this video number 3 type of material varieties வந்து post பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து மைசூர் crepe silk sarees தான். ஃபுல்லாவே மைசூர் crepe silk saree variety மட்டும் வந்திருக்கு. கம்மியான கலெக்ஷன் தான். ரொம்ப அதிகமான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வீடியோட ஒரு 5 to 7 minutes length வரையும் வந்து உங்களுக்கு மைசூர் crepe silk sarees வந்து வரப்போகுது. ரொம்ப அழகா இருக்கும். First பார்க்குற இதெல்லாம் வந்து பாத்தீங்க ஒரு affordable priceல வந்திருக்கு. மைசூர் crepe silk sarees தான். இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா single pieces இந்த மாதிரி leftல இருந்த sareesலாம் வந்து பாத்தீங்க அப்படினா price கொஞ்சம் ranges கம்மி பண்ணி உங்களுக்கு மைசூர் crepe silk sarees வந்து போட்டுருக்கோம். சோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து இப்போ செட் வைஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட காஸ்ட் வந்து எப்பவும் போல இருக்கும். சோ ஏதாவது ஒரு செட் வைஸ்ல வந்து ஒரு கலர் ரெண்டு கலர் மட்டும் லெஃப்ட் ஆகி இருக்கு அப்படிங்கும்போது அத மாதிரி இதெல்லாம் வந்து கிளியரன்ஸ் சேல் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து வர தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ்க்காகவே போட்டிருக்கும். சோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபாஸ்டா புக் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸா தான் வந்திருக்கு. சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் 1ல போஸ்ட் பண்ணிருக்க சாரி மைசூர் crepe silk sarees தான். ஆல்ரெடி உங்களுக்கு நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாவே வந்து வீடியோஸ்ல சொல்றதுதான் தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. சோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப டிலே ஆக இப்போ கிளைமேட்டிக் சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியும், ரெயின்ஃபால் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி கொரியர் வந்து டிலே ஆகுது. இப்போ 2-3 days பேக் பாத்தீங்க அப்படின்னா டிடிடிசி கொரியர்ல போட்டிருந்த கொரியர் வந்து கொரியர் இஷ்யூஸ்னால ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில பார்சல்ஸ் ஒரு 10 பார்சல்ஸ் போல ரொம்ப டிலே ஆயிடுது. அந்த சிஸ்டர்ஸ்க்குலாம் நம்ம சொல்லியிருந்தேன் டிடிசியோட கொரியர் இஷ்யூஸ்னால தான் வந்து இந்த மாதிரி ஆயிருந்தது. டிஸ்பேட்ச் பண்ணி இந்த பார்சல்ஸ் வந்து உங்களுக்கு டிலே ஆகியிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நெருங்க உங்களுக்கு நல்ல ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து நெருங்க இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் எப்போவுமே இப்போ உங்களுக்கு கரெக்டா இன்னும் 20 days மீன் 1 month தான், 20 to அக்டோபர் 20 தீபாவளி 1 month கேப் தான் இருக்கு. நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 1 month கேப் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டாலே ரொம்ப ரஷ் அப் ஆயிடும் கொரியர் எல்லாமே. ஏன்னா சாரீஸ் மட்டும் கிடையாது, சாரீஸ் குர்த்திஸ் நிறைய இந்த தீபாவளி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய இதெல்லாம் ஆன்லைன்ல நிறைய வந்து இந்த தீபாவளிக்காகனே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நிறைய ஊர்ல இருந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கொரியர் ரஷ் அப் ஆயிடும். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயின்ஃபால் இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னாலுமே அந்த பார்சல்ஸ் வந்து போறது தீபாவளி அக்கேஷன்ஸ்க்காக தான் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கொரியர் சர்வீஸ்க்கு தெரியும். பட் அந்த ரெயின்ஃபால் அக்கேஷன்ஸ்ல அவங்களால டெலிவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஸோ வந்து பார்சல்ஸ் மூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போடுறோம் பார்சல்ஸ் அப்படிங்கும் போது அது அடுத்த பிரச்சனை. அதே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த டெல்டா ஸ்டேட்னு சொல்றோம்ல, அதெல்லாமே வந்து சம்மர் ரெயின்ஃபாலா இருக்கும் போது ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த டெல்லி இந்த சைட்ல எல்லாமே வந்து ரெயின்ஃபால் இந்த உங்களுக்கு இதெல்லாம் வந்து அந்த மூடி கிளைமேட் இப்போலாம் வந்துமே வந்து கொரியர் வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் அந்த பை ரோட் டிரான்ஸ்போர்ட் போகும்போது அதுவுமே டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து எப்பவுமே வந்து ஒரு அக்கேஷன்ஸ் அப்படின்னாலுமே அதுவும் நல்ல ஒரு பிக் ஃபெஸ்டிவல்ஸ் அக்கேஷன்ஸ், இந்த அக்கேஷன்ஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து நியூவா ட்ரெஸ் போடுவாங்க, நியூவா எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற பிக் ஃபெஸ்டிவல்ஸ் அக்கேஷன்ஸ்லாம் கண்டிப்பா பிஃபோராகவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல. நம்ம வந்து பிக் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னாலே வந்து தீபாவளி, ரம்ஜான், இந்த மாதிரி கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இந்த வரலட்சுமி பூஜாஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, நவராத்திரி இதெல்லாமே வந்து ஒரு பிக் ஃபெஸ்டிவல்ஸாவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்களேன். ஸோ நம்மளே வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம், இப்போ கொஞ்ச நாளா சொல்லலை. பட் நம்மளோட வாட்ஸ்அப் கேட்லாக்ல ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், அந்த குந்தன் பேங்கிள், சாரி பின்னு, ஸோ இதை மாதிரிலாம் நம்மளுமே வந்து ரெடி பண்ணி ஹேண்ட்மேடா வந்து வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரிட்டர்ன் கிஃப்டா எனக்கு வந்து 100 பீஸ் வேணும், 50 பீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கூட ஆர்டர்ஸ் வரும். ஸோ இப்போ வர தீபாவளிக்கு கூட அந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி அப்படிங்கும்போது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுப்போம். இல்லையா உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து வெட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ சாரீஸ் ரிட்டர்ன் கிஃப்டோட சேர்த்து நான் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கொடுக்குறேன். இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு
வளைகாப்பு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக பேங்கிள்ஸ் இந்த மாதிரி சாரி பின் இல்லை அவங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து ஒரு 50 rupees ரேஞ்சஸ் வருது அப்படின்னா சரி ஓகே சாரி பின் இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக வந்து விமன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு சில்வர் அந்த மாதிரி திங்ஸ் வெரைட்டிஸில் போகலாம், இல்லை வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆக்சசரிஸ் வெரைட்டிஸில் இருக்கும். ஸோ நிறைய நம்மளே இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கணும் ரிட்டர்ன் கிஃப்ட் வரோம் அப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹேர் பேண்டு தகுந்த மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலிகேட்டர் கிளிப்போ டிக்டாக் கிளிப்பு இந்த மாதிரியுமே வந்து எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு உள்ள மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் கேட்லாக் பேஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சாம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தேவை இல்லை எனக்கு வந்து என்னோட சாரீஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே எல்லா பேட்டர்ன் பேங்கிள் பண்ணி கொடுக்குறோம். எலிகேட்டர் கிளிப் குழந்தைங்களுக்கு எலிகேட்டர் கிளிப் டிக்டாக் கிளிப்பு அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு டைப்பில் கிளிப் போடுவோம்ல அந்த டைப் அப்புறம் ஹேர் பேண்டே ரெடி பண்ணி கொடுப்போம். அதை கஸ்டமைஸ் பண்ணி கலர் கஸ்டமைசேஷன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவர் சென்ட்ரு கிளிப்லேயே வந்து பிக் சைஸ் நம்ம வந்து சென்ட்ரு கிளிப்பாக போடாமல் நம்ம ஃபுல் ஹேருக்குமே போடுற மாதிரி பிக் சைஸாகவும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சென்ட்ரு கொஞ்சம் ஹேருக்கு மட்டும் போடுற மாதிரி சின்ன சைஸ் சென்டர் கிளிப்பும் பண்ணி கொடுக்குறோம். நிறைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே நம்ம சொல்லுவோம்ல சிறு தொழில் அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ எதுனாலுமே நீங்கள் வந்து எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட் எனக்கு 50 பீஸ் வேணும் 100 பீஸ் வேணும்னாலுமே கண்டிப்பாக அந்த டைம் நீங்கள் ஏன்னா அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி அந்த கம் வந்து உங்களுக்கு செட் ஆகணும். 1 or 2 days நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம ரொம்ப வெயிலையும் வச்சு ட்ரை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மழை டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸே இருக்காது. காற்றே ஒரு மாய்ஸ்சரைசர்ஸ் காற்று அப்படிங்கிறதுனால அப்போ ட்ரை ஆகுறதுக்கு நார்மலாக 1 or 2 days ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெயின்ஃபால் சீசன் அப்போ 4 to 5 days ட்ரை ஆகுறதுக்கே எடுத்துக்கும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 பீஸ் தான் ரெடி பண்ண முடியும், 15 பீஸ் தான் ரெடி பண்ண முடியும். ஏன்னா பேங்கிள் அப்படிங்கும் போது ஒன்று. ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன ஐட்டம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ்க்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால இப்போ பார்க்குற உங்களுக்கோ ஏதோ உங்கள் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒன்று உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு போட்லி பேக்லேயே போட்டு கொடுத்துருவோம். சரி எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட பட்ஜெட் இவ்வளோ தான், அதுக்குள்ளே என்ன நம்ம கொடுக்கலாம், இந்த சாரி பின் கொடுக்கலாமா இல்லை வந்து கிளிப்ஸ் கொடுக்கலாமா எது கொடுக்கலாமோ அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம போய் கையில் கொடுக்க முடியாதுல அழகாக ஒரு போட்லி பேக் மாதிரி அதில் போட்டே வந்து ஆர்கன்ஸா போட்லி பேக்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இதில் போட்டே நம்ம வந்து கொடுக்குற மாதிரியே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை நவராத்திரி இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த குங்குமச்சிமிழில் வச்சு அழகாக அதை மாதிரி வந்து பேங்க் இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம் கிளாஸ் பேங்கிலே வந்து எனக்கு ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? ஓகே 2 கிளாஸ் பேங்கிள் போட்டு இல்லை வேறு ஏதாவது இந்த குங்குமச்சிமிழே வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி அதுவுமே நாங்கள் பண்ணுறோம். இந்த எப்படி சொல்கிறது பேங்கிள்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறோமோ அதேமாதிரி குங்குமச்சிமிழையும் அழகாக வந்து இந்த குந்தன் ஒர்க் பண்ணியும் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுமோ எல்லா மாதிரியுமே கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது நம்ம சாரீஸ் ரொம்ப அதிகமாக பண்ணுறதுனால அது வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுனால அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. வாட்ஸ்அப் கேட்லாகில் பார்த்துட்டு கொடுக்குற கஸ்டமருக்கு ரெடி பண்ணி இப்போ வரையுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கஸ்டமைசேஷன் நீங்கள் குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங்கோட சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்மளோட ஷார்ட்ஸை நம்மளோட யூடியூபோட ஷார்ட்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் மட்டும் போட்டிருக்கோம். பட் அது எதுக்காக அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் நம்ம இதை பண்ணுறோம், ஸோ இதை கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோமே நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். இதை தாண்டி நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஃபினிஷிங் சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஃபீட்பேக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க நம்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரீஸ் எடுத்துக்கிறீங்க இல்லை எனக்கு அக்சசரிஸும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கிளாத்திங்கும் அக்சசரிஸும் சிங்கிள் ஷிப்பிங்ல பண்றது கிடையாது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே பேக்கேஜ் வேற. நம்ம அக்சசரிஸ் அப்படிங்கும் போது பாக்ஸ்ல போட்டு பேக்கிங் வேற, அதுவும் இல்லாம அதை நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை
பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்பாச் டைமும் டிலே வேற ஆகும். ஸோ அதனால எப்போவுமே கிளாத்திங் ஆக்சசரிஸும் நாங்கள் ஒன்றா பண்ணுறது கிடையாது, தனித்தனி ஷிப்பிங் தான் வரும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இப்போ பார்க்குற எனக்கு இந்த சாரி வேணும் நான் தீபாவளி எடுக்கிறேன் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு எடுத்து சீத்து போட்டுருங்க அப்படின்ற சில பேர் சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன், ரெண்டுமே வந்து தனித்தனி ஷிப்பிங்கில் தான் போடும், சிங்கிள் ஷிப்பிங்கில் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோலேயே நிறைய பேசிட்டோம். ஸோ நம்பர் 1ல மைசூர் கிரேப் சில்க் சாரீஸே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்பர் 2ல வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸில் வந்து ஒரு சில கலெக்ஷன் க்ரஷ்டு பேட்டர்ன் வந்திருக்கு. க்ரஷ்ட்லேயே ஒரு மாதிரி சில்கி சிஃபான் வருதுல்ல அந்த பேட்டர்ன் வந்திருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதே க்ரஷ்ல அந்த சில்கி ஃபீல் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம நிறைய சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டிஸ்லையுமே வந்திருக்கு. ஸோ சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க, எதுனாலுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே டிலே பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலுமே அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம், அந்த டைமில் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் சொன்னோம்ல, அந்த கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கோ யாருக்காவது இந்த மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க, எனக்கு எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மீன் அக்சசரிஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ பர்ட்டி ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம விமன்ஸ் அது மாதிரி வந்து ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அது விமன்ஸ்க்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ், அந்த பேங்கெல்லாம் போட்டு கொடுக்குறது அதிகமாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த விமன்ஸ் இதுக்காக தான். ஸோ அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், என்னோட சிஸ்டர்ஸு, என்னோட சிஸ்டர் இன்லா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்து சாரீஸ் எங்களால் ஒன்றா போட முடியும், இல்லை எங்களால் சாரீஸ் ஒன்றா போட முடியல, ஆக்சசரிஸ்னாச்சும் நாங்கள் ஒரே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்க எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கணும். எந்த அக்கேஷன்ஸ் வேணும், சிங்கிள்ஸாக வேணுமா இல்லை என்னோட ஓன் பர்பஸ்க்காக இந்த ஒரு சாரீஸ்க்கு மட்டும் எனக்கு சென்டர் கிளிப்பு, இந்த ஒரு சாரிக்கு மட்டும் பேங்கிள் போட்டு கொடுங்க, எதுனாலுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுவுமே வந்து இது எதுக்காகனா நம்ம ரொம்ப நாளாக சொல்லவும் இல்லை. ஸோ வாட்ஸ்அப் கேட்லாக் பார்த்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறது தான். ஸோ இன்னைக்கு இதை வந்து டீட்டெயில்டாக சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இடையில மறந்துருப்பாங்க, கேட்லாக் பார்க்காதவங்களாம் மறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ யாருனாலுமே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம எப்படினாலுமே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாமே வந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து நம்ம 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதுலேயே நம்ம 6 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டி வந்து போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. லினன் காட்டனில் போட்டிருக்கிறது எல்லாமே ஆஃபீஸ் வியர் லினன் காட்டன் சாரீஸாக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துஷர் சில்க் சாரி, அந்த காட்டன் மிக்ஸ்டு துஷர் சில்க் சாரி சொல்லுவோம்ல அதில் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து சில்கி துஷர், நமக்கு அந்த பட்டுலா சாரிலாம் இருக்கும் பாருங்களேன், ஒரு சில்கி இந்த ஒரு லைட்டாக அந்த கிரேப் மிக்ஸ் ஆன ஒரு வளவளப்பு மாதிரி அந்த மாதிரி சில்கி துஷர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டியில் இன்னைக்கு ஃபியூஷன் பட்டு வெரைட்டி வந்திருக்கு. நம்ம நேற்று வந்து லிச்சி பட்டு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்ததும் இன்னைக்கு வந்து ஃபியூஷன் பட்டு வெரைட்டி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கோஸ் மஸ்லின் சில்க்ல வந்திருக்கு. விஸ்கோஸ் சில்க் மாதிரி விஸ்கோஸ் அண்ட் மஸ்லினும் மிக்ஸ் ஆன சில்க்ல வந்திருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ். இதுதான் அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகா இருக்கு. டோலா சில்க் வந்திருக்கு. டோலா சில்க்ல வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல கொடுத்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வியர் பண்ணிக்கலாம். ஆனால் லைட் வெயிட்டா இருக்கும் மெட்டீரியல், நல்லா இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தள்ளி உங்களுக்கு சரி புட்டாஸ் கொடுத்த மாதிரி சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னாலும் இப்போ பாருங்களேன், நம்ம 3லேயே வந்து 6 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லையுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல் வெரைட்டி வந்து கவர் பண்ணியிருக்கோம். மைசூர் கிரேப் மட்டும் தான் இன்னைக்கு வந்து நம்பர் 1ல கிரேப் செக்ஷன் மட்டும் மைசூர் கிரேப் மட்டும் தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கவர் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.